நாட்டுல எல்லா விலைவாசிகளும் ஏறி இருக்கு, மருத்துவ விலைவாசிகளும் ஏறி இருக்கு. நிறைய ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவத்துக்காக நாங்க இலவச மருத்துவ முகாம் இங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்னோட இணைந்து மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களும், ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை இசிஆர் டாக்டர் பிரமீளா அவர்களும் இணைந்து குட் டீட்ஸ் கிளப்ன்ற ஒரு என்னோட கிளப், இது நிறைய மெம்பர்ஸ் இதுல தொண்டு செய்வதற்காக இணைஞ்சிருக்கோம். இந்த குட் டீட்ஸ் கிளப்போட ரோட்டரியும் டாக்டர் பிரமீளாவும் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களும் இணைந்து இந்த மருத்துவ முகாம் வலசரவாக்கம் இங்க ஏழை எளிய மக்களுக்காக இந்த மருத்துவ முகாம் நடத்துறோம். முக்கியமாக நிறைய பேர் கேன்சர் டிடெக்ஷன் நடக்கிறது இல்ல, இலவசமாக மேமோகிராம் பண்றது இல்ல, டென்டல் ஹைஜீன் ஓரல் ஹைஜீன்னா என்ன, அதனால என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. அதே மாதிரி அரசு ஹாஸ்பிட்டலுக்கு போன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலுமே நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ்க்கு மக்களுக்கு ஆக்சஸ் கிடையாது. எக்ஸாம்பிள் மேமோகிராம், எக்ஸாம்பிள் அவங்களுக்கு டயபெட்டிஸ்க்காக இலவசமான மருத்துவம் கிடைக்கிறது கிடையாது. அதனால இந்த இலவச மருத்துவ முகாம் மூலியமா ஏழை எளிய மக்களுக்கு, முக்கியமா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு இது நாங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். டென்டிஸ்ட் இருக்காங்க, ஐ டாக்டர்ஸ் இருக்காங்க, கேன்சர் டிடெக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க பெண்களுக்காக, பீடியாட்ரிக்ஸ் குழந்தைகளுக்காக பீடியாட்ரிக் டாக்டர்ஸ் இருக்காங்க. அதே போல இலவசமாக பார்மசி, இலவசமாக மேமோகிராம் டெஸ்டிங், பிளட் டெஸ்ட் எல்லாமே பண்றதுக்காக அனைத்து வசதிகளோட ரொம்ப மாடர்ன் டெக்னாலஜியோட எந்த விதமான குறையும் வைக்காமல் இந்த இலவச முகாம் நடக்கிறது. 3 மாசத்துக்கு ஒரு முறை சென்னையில இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பகுதிகளிலும் 3 மாசத்துக்கு ஒரு முறை எங்க குட் டீட்ஸ் கிளப் சார்பாக நிறைய அசோசியேட்ஸோட நிறைய பேர் அந்தந்த ஏரியால ரோட்டரி கிளப்பா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கிற பிரமுகர்கள், இப்ப ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இங்க பிரபலமான அவங்க இங்க அவரோட பேர் சொன்னா நிறைய பேர் வராங்க. அந்த மாதிரி நிறைய பேரோட இணைஞ்சு நாங்க இந்த மருத்துவ முகாம் நடத்த போறோம். கேள்வி, இப்ப இவங்களுக்கு இங்க அவங்களுக்கு ஐ டிடெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெக்டிகல்ஸ் தேவைப்படும்னா அவங்க வீடு தேடி நாங்க ஸ்பெக்டிகல்ஸ் கொடுக்க போறோம். அட்ரஸ் எல்லாம் வாங்கியாச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது டென்டல் சர்ஜரி தேவைப்படுது, டென்டல் அவங்களுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணணும்னா அவங்களுக்கு டெஃபினட்டா நம்ம அந்த ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜோட டைப்ல அவங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதே மாதிரி டாக்டர் பிரமீளா அவர்கள் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இசிஆர்ல இருக்காங்க. ஸோ கைனகாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அங்க போய் அவங்க மருத்துவ ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், இலவசமாக பார்க்கப்படும். இந்த முகாமுக்கு வந்த மக்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா அது இலவசமாக பண்ணி கொடுப்போம். கேன்சர் அவேர்னஸ்ன்றது ரொம்ப முக்கியங்க. நிறைய பேர் இப்ப நீங்க கேன்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா கோலோன் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், பேங்க்ரியாட்டிக் கேன்சர் யங்ஸ்டர்ஸ்லயே 20 வயசுல 30 வயசு பீப்புள்லயே நிறைய டிடெக்ஷன் ஆகுது. அது மெடிக்கல் ரிசர்ச் பார்த்தீங்கன்னாலும் நீங்க பாப்பீங்க. ஆனா நிறைய ஏழை எளிய மக்கள் அந்த ஆக்சஸ் கிடையாது. மேமோகிராம்ஸ் எக்ஸ்பென்சிவ், ரொம்ப செலவு பண்ணும் மேமோகிராமுக்கு. அதே மாதிரி அந்த ஸ்டிக்மா இருக்கிறதுனால, பிரெஸ்ட் கேன்சர் பத்தி ஸ்டிக்மா இருக்கிறதுனால நிறைய பேர் போய் டெஸ்ட் பண்றது கிடையாது. அதனால இந்த இடத்துல ரொம்ப எளிதில் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். நாங்க நிறைய வாலண்டியர்ஸ், கவுன்சிலர்ஸ் வச்சிருக்கோம். அவங்க அது என்னன்னு புரிய வச்சு வேணுமான்னு கேட்டு அந்த வசதியும் நாங்க இங்க செஞ்சு கொடுத்துருக்கோம். இப்ப நார்த் மெட்ராஸ்ல பண்ணோன்னு நாங்க பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி சென்னையில பண்ணணும்னு அடுத்த பிளான் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கம் விழுப்புரம் பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி பக்கம் இப்ப நீங்க பாத்திருக்கீங்க, நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மக்கள் அங்க இருக்காங்க. நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் கள்ளச்சாரத்தினால பாதிக்கப்பட்டவங்க 100 பேர் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன காம்ப்ளிகேஷனோட வெளியே வர போறாங்கன்னு தெரியாது. சோ அங்கேயும் நாங்க ஒரு மருத்துவ முகாம் நடத்தணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். என்னுடைய நெருங்கிய நண்பரான செல்வி அப்சரா ரெட்டி அவர்கள் இங்கே இந்த இடத்துல ஒரு மருத்துவ முகாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட தொடர்பு கொள்ளும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இந்த இடத்துல நாங்க கிட்டத்தட்ட 13 இயர்ஸா நாங்க இங்க இருக்கோம். இந்த மக்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ரொம்ப நெருங்கி பழகிருக்கேன் நான். ஸோ இங்க இருக்கிறவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறதும் எனக்கு ரொம்பவே தெரியும். அதனால இவ்வளோ நல்ல விஷயத்த இலவசமாக பண்றாங்கன்னு சொல்லும் போது எனக்கு ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு டூ இட் ஃபார் ஆர் பீப்புள். நான் டெய்லி பழகிற இந்த ஆட்களுக்கு பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. அதனால இவங்களோட இணைந்து செய்யறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இவங்க சொன்ன மாதிரி இங்க எல்லா விதமான டெஸ்ட்ஸ், எல்லா விதமான ஸ்கிரீனிங்குமே இலவசமாக கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் 10,000 அண்ட் அப்வர்ட்ஸ் இருக்கிற இவ்வளோ செலவு இங்க இருக்கிற யாராலையும் கண்டிப்பா செய்து இங்க பண்ண முடியாது. அதை எல்லாருக்கும் இலவசமாக இன்னைக்கு செய்யறாங்க. ஸோ எல்லாரும் பலனடைவாங்க. இது
இந்த பார்க்கிங் லாட்டை கூட எங்களுக்கு இலவசமாக தான் கொடுத்துருக்காங்க இந்த பாலாஜி கெஸ்ட் ஹவுஸ் ஆளுங்க. அவங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன் நானும். ஸோ நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, இந்த மீடியா கூட ஐ எம் சோ தேங்க்ஃபுல். உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ லைக் டு தேங்க்ஸ் அப்சரா ரெட்டி அண்ட் டாக்டர் பிரமிளா ஃபார் தேர் எஃபர்ட்ஸ். பிரமிளா, நான் வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை ECRல டைரக்டர் ஃபார் கம்யூனிட்டி ஹெல்த். இப்போ நாங்கள் வந்து மெட்ராஸ் பூரா ஏற்கனவே பாஸ்ட் 5 இயர்ஸாக நாங்கள் இந்த மாதிரி ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்திக்கிட்டே வரோம். ஒவ்வொரு இடமா வந்திருக்கோம். கோவிட் டைம்லையும் நிறைய பண்ணினோம். இந்த முகாம் பற்றி நான் ஸ்பெஷலாக சொல்லணும்னா, எனக்கு வந்து ரொம்ப த பர்சன் ஹூஸ் ஹெல்ப் மீ த மோஸ்ட் இஸ் மிஸ் அப்சரா ரெட்டி அண்ட் ஹர் குட் டீட்ஸ் கிளப். அவங்க மூலியமா என்னாச்சுன்னா இந்த இடம் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு இடத்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் இவங்க. நாங்கள் டாக்டர்ஸ் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்ல இருந்தோம். நாங்கள் ரோட்டரி கிளப் ECR ஸ்பான்சர்ஸ் பண்ண வாலண்டியர்ஸும் வந்து இந்த முகாமை நடத்தியிருக்கிறோம். பீங் அ கைனகாலஜிஸ்ட், நான் வந்து கைனகாலஜி மட்டும் பார்க்கறது இல்லை, எல்லாரையும் பார்த்துட்டு வரேன். பட் இப்போ முக்கியமா இந்த மாதிரி ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் என்ன வகையில யூஸ் ஆகுதுன்னா, நிறைய பேருக்கு வந்து அக்சசிபிலிட்டி கிடையாது. எப்படின்னா ஏஞ்சி போகணும், டாக்டர் கிட்ட போகணும். இப்போ வந்து இந்த மாதிரி முகாம் இருக்கிற இந்த ஏரியால பண்ணோம்னா அவங்க வீட்டுக்கே போய் நாங்கள் மெடிக்கல் சர்வீஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால அவங்க தைரியமா வருவாங்க. ரெண்டாவது காஸ்ட் எஃபெக்டிவ். இது வந்து ஃபுல்லா ஃப்ரீ. ஒவ்வொரு மேமோகிராம், பேப்ஸ்மியர், எந்த டெஸ்ட், ஐ செக்அப், டென்டல் எல்லாமே செலவாகும். ஆனா இங்க எல்லாமே நாங்க ஃப்ரீயா நடத்துறோம். அது ஒன்றும் இல்லை, இங்க மட்டும் கேம்ப்ல இல்ல, இங்க முடிச்ச உடனே அதை வந்து ஃபாலோ அப் பண்ணுவோம். அவங்க கிட்ட கொடுத்து ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நாங்க டிடெக்ட் பண்ணோம்னா இட் வில் பி ஃபாலோட் அப். அவங்க கிட்ட கார்டு ஃபாலோ பண்ணி ஃப்ரீ கிளாஸஸ், கேட்ராக்ட் சர்ஜரி ஃப்ரீ, இது மாதிரி எல்லாம் பண்றோம். சரியா? இப்போ நான் வந்து கைனக் இந்த பேப்ஸ்மியர் மேமோகிராம் வந்து பஸ் வந்திருக்குது. அந்த பஸ்ல வந்து ஒவ்வொரு மேமோகிராமும் ரொம்ப காஸ்ட் ஆகும். அதனால ஆமா, இட்ஸ் அபவுட் 3,500 4,000 ஆகும். அதனால அப்படி இருக்கும்போது இடத்த பிடிச்சி இவங்க ஹெல்ப்பும் வச்சுதான் இந்த முகாம் வந்து இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்குது. அதனால நீங்க எல்லாம் வந்து எங்களுக்கு கவர் பண்ணது, the word should spread so that சென்னை ஃபுல்லா எங்களை அப்ரோச் பண்ணி எங்கெங்க வேணுமோ முகாம் சொன்னா கூட நாங்கெல்லாம் சேர்ந்து நடத்துவோம். ஓகே, தேங்க்யூ. கல்யாணம் ஆகி குழந்தைய பத்தி அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அவங்க தன்னை பத்தி நினைக்காம ஹஸ்பண்ட் பத்தியும் பிள்ளைங்களை பத்தி தான் நினைப்பாங்க. ஆனா தன்னை பத்தி எல்லாம் அசஸ் பண்ணி பார்த்தாக்கா ஏதாவது ஒரு குறை இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி முகாம் வந்தாதான் நாங்க வந்து செக்அப் பண்ண நிறைய பேருக்கு மார்ல புத்துநோய் வருது இல்லையா, அது அவங்களுக்கு தெரியாம இருக்கும். இப்போ தற்செயலா பண்ற மேமோகிராம்ல வந்து போன முகாம்ல கூட 6 பேரை கண்டுபிடிச்சோம். அது மாதிரி இந்த மாதிரி ஏர்லி டிடெக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் இந்த ஹெல்த் கேம்பெயின் நடத்துறோம். தேங்க்யூ.